சென்னை அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல் கருத்துக்களே மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட நிலையில் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய இப்படி ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்பவர் தான் மகாவிஷ்ணு. இந்த வாக்குவாதம் தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி மாணவியர்களுக்கு ஊக்கமளிக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்தவர்தான் இந்த மகாவிஷ்ணு. பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி இயங்கி வருகிறார் இந்த மகாவிஷ்ணு என்ற இளைஞர். அசோக் நகர் அரசு பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மத்தியில் பேசத் தொடங்கிய இவர் மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், நெருப்பு மடையை வரவழைக்கலாம் என திடீரென மாயாஜாலம் செய்பவர் போல பேசத் தொடங்கினார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. ஒரு கட்டத்தில் இந்த ஜென்மத்தில் அழகாய் பிறக்காததற்கு பூர்வீக ஜென்ம பலன்களே காரணம் என்கிற ரீதியில் பேசத் தொடங்கினார் மகாவிஷ்ணு. கல்வித்துறை உயரதிகாரிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதால் அதுவரை பொறுமை காத்த ஆசிரியர்களில் ஒருவர் இனியும் தாங்க முடியாதடா சாமி என வெகுண்டெழுந்தார். பாவம், புண்ணியம், கர்மா என்றெல்லாம் மாணவர்களிடம் பேசுவதா என ஆவேசமாக குறுக்கிட்டார். சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. முன்னதாக தனது சொற்பொழிவினுடைய ஏதோதோ உருக்கமாகவும் பேசி மாணவியர் சிலரையும் அழ வைத்தார் மகாவிஷ்ணு. அழகான ஒரு குழந்தை, எவ்வளவு அழகான ஒரு தாய். உங்க அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுத்தோடனே அந்த சந்தோஷத்துல, அந்த ஆனந்தத்துல உங்க தாய் கண்ணீர் விடுறா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் 10 மாசம் உங்களை சுமந்திருக்காங்க. இந்த வலி வேதனையெல்லாம் தாண்டி ஒரு சுகப்பிரசவமா பிறந்த உங்களை உங்க அப்பா முத்தம் கொடுக்கறத உங்க அம்மா பாருங்க, எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாருங்க. உங்க அம்மாவோட சந்தோஷத்தை பாருங்க. ஏற்கனவே நடிகர் தாமு இதே பாணியில் மாணவிகளை அழ வைத்ததற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து அது நிறுத்தப்பட்ட நிலையில் அரசு பள்ளிகளில் புதிதாய் தோன்றியிருக்கிறார் மகாவிஷ்ணு. பள்ளிக்கூடத்திற்கு அவராக வந்துவிடவில்லை, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் ஏற்பாட்டில் தான் வந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தே அதை உணரவும் முடியும். மாணவியருள் பலர் ஏதோ வசப்பட்டவர்கள் போல மகாவிஷ்ணுவின் கூட்டுக்கு ஆம் என சொல்லி ஆமோதிப்பதும் ஆட்டோகிராஃப் வாங்குவதும் பேரதிர்ச்சி. அருமையா பேசும், அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணு பேசிய வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதும் அதிர்ச்சி அடைந்த நெட்டிசன்கள் கோபமாக கேள்வி எழுப்பியதையும் பார்க்க முடிந்தது. அரசு பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகள் நடத்தலாமா, அதற்கு அரசே துணை போவதா என்றும் சிலர் கேள்விகளையும் எழுப்பினர். இதற்கிடையே பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷுடன் மகாவிஷ்ணு இருக்கும் புகைப்படமும் எக்ஸ் தளத்தில் வெளியானது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நெட்டிசன்கள் அரசு பள்ளிகளை RSS கூடாரமாக மாற்றி சீரழிக்காம விடமாட்டீங்க போல இருக்கே என பதிவிட்டு ஆதங்கப்பட்டனர்.
இவர் ஆன்மீகம், அரசியல் மட்டுமின்றி லௌகீக வாழ்க்கை பற்றியும் பாலியல் விவகாரங்கள் பற்றியும் உரைகள் நிகழ்த்தி வருவதையும் நெட்டிசன்கள் வெளிச்சம் போட்டு காட்டினர். மனம் பூரா அனுபவிக்கணும், ஆசையை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலையிலே போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஐடியா கிடைக்கும்? ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்தில், இந்த மொத்த உலகத்திலையும் சொல்றேன், ஒருத்தன் கூட. கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திராவிடர் கழகத்திலிருந்து உதித்த திமுகவின் ஆட்சியில் முத்தமிழ் முருகன் மாநாடு எனும் ஆன்மீக மாநாடு நடத்துவதா என விமர்சனத்திற்கு ஆளான நிலையில் தற்போது அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்த அரசு துறையினரே அனுமதித்திருப்பது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச்சு அப்படிங்கிற